வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. மீண்டும் எழுத்தாளர் மன்டோ அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை. காலித். மும்தாஜ் ஒவ்வொரு நாளும் காலையில் 3 ரூமையும் சுத்தம் செஞ்சுருவான். சிகரெட் துண்டுகள், எரிந்த தீக்குச்சிகள், இப்படி செதறி கிடக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவான். இடத்த ரொம்ப துல்லியமாக சுத்தம் செஞ்சுருவான். அப்படி செஞ்சால் மட்டும்தான் அவனுக்கு ரொம்ப மனசு தெளிவாக இருக்கிற மாதிரி நினச்சிக்குவான், சௌகரியமாக இருக்கிற மாதிரியும் நினச்சிக்குவான். தன்னோட மனைவி வெளிவரண்டாவில் படுத்திருந்தா. குழந்தை அதனோட கட்டிலில் படுத்திருந்துச்சு. விடிய காலையில் எந்திரிச்சு 3 அறைகளையும் சுத்தம் செஞ்சு பெருக்கி அதை தொடச்சி இதை ஒரு சடங்காகவே மாற்றியிருந்தான் தன்னோட வாழ்க்கையில். இதை செய்கிறதுக்கு காரணம் அவனோட மகன் நடக்க தொடங்கினதோடு மட்டும் இல்லாமல் அந்த வயசு குழந்தைங்க செய்கிற மாதிரி தரையில் கிடக்கிற எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட்டுக்குவான். அவனே தான் எல்லா அறைகளையும் சுத்தம் செய்கிறான். அப்படின்னாலும் கூட தரையில் உள்ள அந்த வெடிப்புகளில் சிக்கியிருக்கிற தூசுகளை எப்படித்தான் எடுக்கிறானோ அப்படின்னு சொல்லி மகனோட திறமையை கண்டு ஆச்சரியப்பட்டு போனான். அவன் என்ன தான் செஞ்சு பார்த்தாலும் 1 வயசு கூட நிரம்பாத அவனோட முதல் மகன் காலித் எப்படியாவது எதையாவது பொறுக்கி எடுத்து வாயில் போட்டுக்குவான். சுத்தமாக இருக்கிறது அவனுக்குள்ள ஒரு வெறியாவே மாறி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் காலித் எதையாவது பொறுக்கி எடுத்து வாயில் போட்டுட்டான் அப்படின்னா அவன் குற்ற உணர்வால் தாக்கப்பட்டுருவான். என்னடா இதை கூட நம்மளால் செய்ய முடியல, எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற சின்ன தூசை எடுத்து போட்டுக்கிறானே அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே நினச்சிக்குவான். இன்னும் சிரத்தையோடு இல்லாமல் போனதுக்கு தன்னைத்தானே நொந்துக்குவான். அவன் தன்னோட மகனை உணர்ச்சி பொங்க நேசித்தான். இவ்வளவுதான் கிடையாது, அவன் மகன் தான் அவனுக்கு உசுறு. அது அவனை பைத்தியமாகவே மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். மகனோட முதல் பிறந்தநாள் நெருங்க நெருங்க அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு. அவனால் ஏன்னே அதை புரிஞ்சுக்க முடியல. ஆனாலும் கூட அவனுடைய மகனோட முதல் வயது பூர்த்தியாகிற வரைக்கும் தான் அவன் உயிரோட இருப்பான், அதுக்கு மேலே உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அவனோட பயத்தை தன்னோட மனைவி கிட்ட சொன்னான். அவன் முதல் முறையாக அவகிட்ட சொல்லும்போது அவளால் தன்னோட காதுகளையே நம்ப முடியல. அவளோட கணவன் இது மாதிரி கற்பனை பண்ணிக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடியவன் கிடையாது. அதனால் உங்களுக்கு என்னாச்சு, இப்படி பேசுகிறத என்னால் நம்பவே முடியல. நீங்கள் இது மாதிரி பைத்தியகரத்தனமான எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடியவர் கிடையாதே. கடவுளுடைய புண்ணியத்தினால நம்மளோட மகன் 100 வயசு நல்லா இருப்பான். அவனோட முதல் பிறந்த நாளை ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடி உங்களோட இந்த பைத்தியக்கார சிந்தனைக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு அவ சொன்னான். மனைவியோட வார்த்தைகள் அவனை ரொம்ப தேல் மாதிரி கொட்டுச்சு. அவள் எந்த அளவுக்கு தன்னோட மகன் மேலே அக்கறை கொண்டிருந்தாலோ அதே அளவுக்கு அவனும் தன் மகன் மேலே அக்கறை கொண்டு தான் இருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ளே தோன்றின இந்த விபரீத உணர்வை எதனாலையும் அசைக்கவே முடியல. காலித் திடமாக இருந்தான். குளிர்காலத்தில் ஒரு நாள் வேலைக்காரன் குழந்தைய வெளியில் எடுத்துகிட்டு போயிருந்தான். அவன் திரும்பி வந்த உடனேயும் மும்தாஜ் தன்னோட மனைவி கிட்ட, வேகம் காலித் செல்லத்துக்கு கண்ணங்களில் சிவப்பு வர்ணம் பூசாத, தயவு செஞ்சு ஏதாவது திருஷ்டி பட்டுடும் அப்படின்னு சொல்கிறான். மடையா, நான் என்ன குழந்தையோட கன்னத்தில் சிவப்பு சாயமாக பூசியிருக்க, அது இயற்கையாகவே சிவப்பாக இருக்குது அப்படின்னு சத்தம் போட்டான். குளிர்காலத்தில் காலித்தோட உடல் ஆரோக்கியமாக பிரகாசமாக தான் இருந்துச்சு. ஆனால் கோடைக்காலம் வர வர அவன் கொஞ்சம் தன்னோட பிரகாசத்தை இழந்திருந்தான்னு தான் சொல்லணும். காலித்துக்கு தண்ணியில் விளையாடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் உடலை பரப்பிக்கிட்டு பால் புட்டியிலிருந்து பாலை சப்பு சப்பு சப்புன்னு சத்தத்தோடு உறிஞ்சி குடிப்பான். அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற அவனோட அப்பாவை ஒரு வாளி தண்ணிக்குள்ளே நிற்க வச்சு விளையாட வைக்கணும்னு அடம் பிடிப்பான். அவனும் அதை செய்வான். அதை பார்க்க பார்க்க மும்தாஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனாலும் கவலை ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். கடவுளே, என்னோட மனைவியோட வார்த்தைகளை மெய்யாக்கும்படி உன்னை நான் வேண்டிக்கிறேன். நான் குழம்பி கிடக்கிற சர்வசதா காலமும் காலித்தோட மரணத்தை பற்றி தான் என்னோட சிந்தனை வாட்டி எடுக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் என் மூளைக்குள்ளே இந்த சிந்தனை வந்ததுன்னே தெரியல. ஏன் காலித் சாகணும்? அவனோட வயதை ஒத்தவர்களை காட்டிலையும் அவன் ஆரோக்கியமாகவும் கொஞ்சம் பெரியவனாக தானே இருக்கிறான். என் செல்லமே, எனக்கு நிச்சயமாக பைத்தியம் பிடிச்சிருச்சு. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு நான் என்னோட பையனை நேசிக்கிறேன். அதனால தான் இவ்வளவு நான் அடுங்கி போகிறேன். நான் ஏன் என் மகனை இவ்வளோ நேசிக்கணும்? நான் உணர்றது போல தான் மற்ற தந்தைகளும் நினைக்கிறாங்களா? எல்லா தகப்பனும் தன்னுடைய மகன்களோட மரணத்தை பற்றி பயந்துக்கிட்டு தான் வாழ்கிறாங்களா? எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு என்னாலேயே புரிஞ்சிக்க முடியலையே. 3 அறைகளையும் சுத்தம் செஞ்ச பின்னாடி தரையில் பாய விரித்து தலையணை இல்லாமல் மும்தாஜ் மல்லாக்க படுத்துக்கிறான். ஒரு அரை மணி நேரம் நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவிப்பான். அன்னைக்கு அவன் அப்படி தான் படுத்திருந்தான்.
நாளைக்கு மறுதினம் என்னோட மகனுக்கு 1 வயசு பூர்த்தி ஆகுது. அது வரைக்கும் ஏதும் அசம்பாவிதம் நடக்காமல் கழிச்சிட்டா என்னோட நிம்மதி எனக்கு திரும்ப கிடைச்சிடும். என் இதயத்தில் இருக்கிற கனமெல்லாம் குறைஞ்சு போயிடும் இல்லையா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். கண்களை மூடி படுத்திருந்தப்போ அவனோட வெறும் மார்பில் மகனோட முழு கணத்தையும் உணர்ந்தான். கண்களை திறந்து மனைவி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனேயும் காலித் ராத்திரியெல்லாம் அமைதியாக இருந்தான். ஆனால் தூக்கத்தில் அவன் நடுங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறான். தந்தையோட மார்பில் சாஞ்சிருந்த காலித் மறுபடியும் நடுங்கினான். குழந்தையோட முதுகில் கை வச்சு அவன், கடவுளே என் மகனை காப்பாற்று அப்படின்னு சொன்னான். அவனோட மனைவி எரிச்சல் அடக்க முடியாமல், கடவுளுக்கு புண்ணியமாக போகட்டும், நீங்களும் உங்களோட பைத்தியக்கார கற்பனைகளும், பையனுக்கு சாதாரண ஜுரம்தான், சீக்கிரத்தில் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அறையை விட்டு வெளியே போயிட்டான். பாதி கண்களை மூடியிருந்த காலித்து தந்தையோட மார்பில் சாஞ்சிக்கிட்டு இருந்தான். அப்பப்போ அந்த சின்ன உடல் வழியாக நடுக்கம் பாஞ்சுது. அப்போ மும்தாஜ் குழந்தைய முதுகில் தட்டி கொடுத்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து காலித் தன்னுடைய கருத்த கண்களை திறந்து தந்தையை பார்த்து தளர்ந்த புன்னகை வீசினான். மும்தாஜ் தன்னோட மகனுக்கு முத்தம் கொடுத்து, காலித் என் செல்லமே, ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கிற அப்படின்னு கேட்குறான். குழந்தை காலித் தன்னோட தலையை உயர்த்தி புன்னகை செஞ்சான். அதுக்கப்புறம் தலையை தந்தையோட மார்பில் தவளை விட்டுருந்தான். மும்தாஜ் குழந்தையோட முதுகில் தட்டி கொடுத்துக்கிட்டே தன்னோட மகன் நீண்ட ஆயுள் பெற வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டான். அவன் மனைவி காலித்தோட முதல் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கான காரியங்களில் மும்முரமாக இருந்தாள். அவளுடைய நண்பர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. குழந்தைக்குன்னு பிரத்யேகமான உடைய தையல்காரங்கனை வரவழைச்சு தைச்சாங்க. என்ன உணவு பரிமாறுது அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. கொண்டாட்டத்திற்கு தேவையான எல்லாமே யோசித்து செஞ்சா. ஆனாலும் இவை எதுவுமே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மறுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மகனோட பிறந்தநாள் விழா முடியணும், அவ்வளவுதான். அவனோட காதுகளை எட்டாமலேயே தன்னோட குழந்தைக்கு 1 வயது பூர்த்தி ஆயிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறான். குழந்தையோட பிறந்தநாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு தெரிவிக்கப்பட்டா போதும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். மார்பில் அமர்ந்திருந்த காலித் நகரத் தொடங்கினப்போ, காலித் பேட்டா, உன் அப்பா நிம்மதியாக இருக்கணும்னு நீ வாழ்த்த மாட்டேடா கண்ணா அப்படின்னு கேட்குறான். குழந்தை காலித் சிரிச்சுக்கிட்டே வலது கையை அவனோட நெற்றியை நோக்கி நகர்த்துச்சு. அவன் தன்னோட மகனை வாழ்த்தினான். நீ நீண்ட ஆயுள் பெற வேண்டும்டா தங்கம். ஆனால் இந்த வார்த்தைகள் அவனோட உதடுகள் இருந்து மட்டும்தான் வந்துச்சு. அவன் தன் நம்பிக்கையை இழந்து பயம் கொள்ள ஆரம்பித்தான். குழந்தை காலித் தன்னுடைய தந்தையை பார்த்து புன்னகைச்சுது. அறையை விட்டு வெளியேறினான். அலுவலகத்துக்கு கிளம்ப இன்னும் நிறைய நேரம் இருந்துச்சு. பாயில் படுத்தபடியே அவனை மூச்சடைக்க செஞ்ச அந்த பயத்தை ஒழிச்சு கட்ட அவனால் ஆணை மட்டும் முயன்றான். திடீர்னு அவனோட மனைவி திருச்சியாக கத்துற குரல் கேட்டுது. மும்தாஜ் சாஹிப், மும்தாஜ் சாஹிப், சீக்கிரம் இங்கே வாங்க. அவள் குரலில் கலக்கம் இருந்தது. சட்டுன்னு உதறி எழுந்திரிச்சு வராண்டாவுக்கு ஓடினான். அவன் மனைவி குழந்தையை இருக்க அணைச்சிக்கிட்டு குளியலறைக்கு முன்னே மேலும் கீழும் நடந்துக்கிட்டு இருந்தான். என்ன நடந்துச்சு அப்படின்னு பதறிக்கிட்டே குழந்தைய வாங்கினான். ரொம்ப பயந்து போயிருந்த அவனோட மனைவி, எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க, தண்ணியை வாரி எரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான், மூக்கை சுத்தம் செய்ய தூக்குனப்போ அப்படியே கவிழ்ந்து விழுந்துட்டானுங்க அப்படின்னு சொல்கிறான். குழந்தை காற்றுல திரும்பி தந்தையோட கரங்களுக்கு வந்தப்போ குழந்தையோட உயிர் துடிப்பு வற்றி போயிருந்த மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு முன்னாடி இருந்த கட்டில் காலித்தை படுக்க வைக்கிறான். இப்போ அவனும் அவன் மனைவியும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் செய்வது அறியாமல் திகைச்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. காலித் படுக்கையில் புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தான். ஒருவர் மாற்றி ஒருத்தர் குழந்தைய வாஞ்சையோட வருடி கொடுத்துட்டு இருந்தாங்க. முத்தம் கொடுத்தாங்க, அணைச்சிக்கிட்டாங்க. குழந்தையோட முகத்தில் தண்ணி தெளித்தாங்க. ஆனாலும் குழந்தை உயிரற்ற மாதிரி தான் கிடந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தாக்குதல் குறைஞ்சிது. குழந்தை நினைவில்லாமல் தான் படுத்திருந்துச்சு. தன்னோட மகன் இறந்துட்டான் அப்படின்னு நினச்ச மும்தாஜ் தன் மனைவி கிட்ட, நம்ம விட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு அழ ஆரம்பித்தான். தன்னை மிகவும் கட்டுப்படுத்திக்கிட்டு, கடவுளுக்கு புண்ணியமாக போகட்டும், இப்படி பெரிய தீர்க்கதரிசி மாதிரி பேசுகிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க, குழந்தைக்கு வலிப்பு வந்திருக்குது, அவ்வளோதான், சீக்கிரத்தெல்லாம் சரியாயிடுவான் அப்படின்னு அவ சொல்கிறான். அந்த நொடியில் காலித் தன்னுடைய கருத்த வெளிகளை அசதியோடு திறந்து தந்தையை பார்த்தான். மும்தாஜ் அவனுக்குள்ள ஒரு பெரும் நிம்மதி பாய்வது மாதிரி உணர்ந்தான். அவனோட உலகம் மறுபடியும் இயங்க தொடங்குச்சு. காலித் பேட்டா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு குழந்தைய அணைச்சிக்கிட்டு முணுமுணுத்தான். குழந்தை காலித் பலமில்லாமல் தான் புன்னகிச்சுது. மும்தாஜ் குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போனான். அவன் குழந்தைய கட்டில் படுக்க வைக்க சரி செஞ்சப்ப அந்த உடம்பு மறுபடியும் வலிப்பால் தாக்கப்பட்டுச்சு. அது காக்கா வலிப்பு தாக்குறது மாதிரி தான் இருந்துச்சு. அது தன்னையும் தாக்குனது மாதிரி தான் மும்தாஜ் உணர்ந்தான். இந்த 2வது தாக்குதலுக்கு பிறகு காலித் மறுபடியும் உயிரற்ற பொருளானான். கண்கள் புதஞ்சிக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மும்தாஜ் படப்படப்போட, காலித் பேட்டா என்ன ஆச்சு
அப்பா கிட்ட சொல்லு பேட்டா, நீ குணமாயி பழைய நிலைக்கு வருவ. காலித், உனக்கு கொஞ்சம் வெண்ணெய் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். காலித்துக்கு வெண்ணெய்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அன்னைக்கு அவன் அதுக்கு எந்த எதிர்வினையும் காட்டலை. அப்புறம் தந்தை மகன்கிட்ட பால் வேணுமா அப்படின்னு கேட்குறான். குழந்தை எல்லாத்தையும் நிராகரித்து எதுவுமே பேசாமல் படுத்திருந்தது. அவன் தன் மகன் மேலே கொண்ட அன்பு அனைத்தையும் ஒன்றா திரட்டி குழந்தைய அள்ளி எடுத்து தன்னோட அணைச்சிக்கிட்டான். குழந்தைய பார்த்து புன்னகைச்சான். அதுக்கப்புறம் காலித்தை தன் மனைவியிடம் கொடுத்துட்டு, இவனை பார்த்துக்கோ, நான் மருத்துவரை அழைச்சிட்டு வர்றேன் அப்படின்னா. அவன் மருத்துவரோட திரும்பினப்போ அவன் மனைவி ரொம்ப கவலையாக இருந்தான். குழந்தைக்கு மேலும் 3 தடவை வலிப்பு வந்துருச்சு, இப்போது சுயநலவில்லாமல் கிடக்கிறான் அப்படின்னு சொன்னான். மருத்துவர் குழந்தைய ரொம்ப கவனமாக பரிசோதித்து, இதில் கவலைப்பட ஏதுமில்லை, இந்த வயசு குழந்தைகளுக்கு இது போல் வலிப்பு வர்றது சகஜம்தான். வழக்கமாக பல் முளைக்க துவங்கினா இது மாதிரி இருக்கும், இல்லை வயிற்றில் ஏதாவது பூச்சி இருக்கலாம். நான் மருந்து எழுதி கொடுக்குறேன், மருந்து எடுத்துக்கிட்டால் நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும், இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு மும்தாஜ் வேலைக்கு போகலை. நாள் முழுக்க தன் மகனோடவே கழிச்சான். மருத்துவர் போனதுக்கப்புறம் காலித்துக்கு மேலும் 2 தடவை வலிப்பு வந்துச்சு. அவன் மறுபடியும் அசைவில்லாமல் தான் கிடந்தான். சாயந்தரம் ஆச்சு. கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு இருக்கிறாரு, ரொம்ப நேரமாக குழந்தைக்கு வலிப்பு வரல அப்படின்னு தனக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அவன் மனைவி நிம்மதி கொண்டவளா, கடவுள் புண்ணியத்தில் என் குழந்தை நாளைக்கு சரியாயிடுவான் அப்படின்னு சொல்கிறான். ராத்திரி காலித்துக்கு மருந்துகளை கொடுக்க வேண்டி இருந்ததுனால படுத்தா தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மும்தாஜ் படுக்காமலே இருந்தான். அதுக்காக தன் மகன் படுத்திருந்த கட்டிலுக்கு பக்கத்திலே நாட்காலி இழுத்து போட்டு ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டான். காலித் நிலை கொள்ளாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்படியுமா புரண்டுக்கிட்டே கிடந்தான். மும்தாஜ் மகனோட உடலை தொட்டு பார்த்தப்போ ஜுரம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி உணர்ந்தான். காலையில் குழந்தையோட ஜுரம் 104 டிகிரியை தொட்டுச்சு. மருத்துவர் மறுபடியும் வந்தார். அவர் சொன்னது எல்லாம் இவ்வளோதான், இதில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, இது காச நோய் சம்மந்தப்பட்டது, நான் மருந்து எழுதி கொடுக்குறேன், அவனுக்கு சீக்கிரமாக குணமாயிடும். மருத்துவர் மருந்து சீட்டை எழுதி முடித்த அந்த நொடி மருந்துகளை வாங்கி வரேன் மும்தாஜ் ஓடுனான். தன்னோட மகனுக்கு முதல் வேளை மருந்து கொடுத்தான். ஆனால் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு விசித்திரமான அதிருப்தியை அவனே உணர்ந்தான். மறுபடியும் வேறொரு மருத்துவ நிபுணரை கூட்டிகிட்டு வந்தான். அவரும் குழந்தைய பரிசோதித்து பார்த்துட்டு, இதில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, குழந்தை சீக்கிரம் சரியாயிடுவான் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு. ஆனாலும் காலித்தோட நிலையில் எந்த முன்னேற்றமுமே இல்லை. அந்த நிபுணர் கொடுத்த மருந்துகளில் எந்த பயனுமே இல்லை. காலித் தொடர்ந்து அதிகமான ஜுரத்தில் இருந்துக்கிட்டே இருந்தான். காலித் செல்லத்துக்கு ஒன்றுமே இல்லை, ஏதோ திருஷ்டி குழந்தை மேலே விழுந்திருக்கு, அவனுக்காக மந்திரிக்கப்பட்ட தாயத்து ஒன்று எங்கிட்ட இருக்குது, அல்லாவோட வரலால் அவன் சீக்கிரம் குணமாயிடுவான் அப்படின்னு வேலைக்கார மும்தாஜ் கிட்ட சொன்னான். 7 கிணத்துலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த தண்ணியில் அந்த தாயத்தை கரைச்சி அதை வடிகட்டி காலித்தை குடிக்க வச்சாங்க. பக்கத்தில் குடியிருந்தவங்க வந்து பார்த்துட்டு போய் யுனானி மருத்துவத்தை சிபாரிசு செஞ்சாங்க. மும்தாஜ் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்தாலும் காலித்துக்கு கொடுக்கல. குழந்தையோட ஜுரம் மறுபடியும் குடிச்சு. மும்தாஜ் குழந்தையோட வாயில் வெப்பமானியை வச்சான். 106 டிகிரின்னு காமிச்சது. பக்கத்தில் குடியிருந்தவர் வந்தார். குழந்தைய பார்த்துட்டு, குழந்தையோட கழுத்து தொங்கி இருக்குது, மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு 1 நிமிடம் கூட தாமதிக்கக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னார். காலித்தை தன்னோட மடியில் தூக்கி போட்டுக்கிட்டு மனைவிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். டோங்கா மருத்துவமனையை நோக்கி நகர்ந்துச்சு. எவ்வளவு தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவனோட தாகம் தனியை மறுத்துச்சு. அவங்க மருத்துவமனைக்கு போய்கிட்டு இருந்தப்போ அவனோட தொண்டை ரொம்ப மோசமாக வறண்டு கிடக்கிற மாதிரி நினச்சான். டோங்கா ஓட்டியை ஏதாவது ஒரு கடைக்கு முன்னாடி நிறுத்த சொல்லி குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொள்ளலாம்னு நினச்சான். ஆனால் திடீர்னு இவனுக்குள்ள ஒரு குரல், உன் தாகத்தை தனிச்சு கொள்ளாத, மீறினா காலித் செத்து போயிடுவான் அப்படின்னு கத்துச்சு. அவன் சிகரெட்டை பற்ற வச்சு 2 முறை இழுத்து விட்டு எறிஞ்சான். அந்த குரல், மும்தாஜ் புகைப்பிடிக்காத, மீறினா குழந்தை செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு. அவன் டோங்கா ஓட்டுநர்கிட்ட வண்டியை நிறுத்த சொல்லி 1 நிமிஷம் சிந்திச்சான். எனக்கு என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் என்னுடைய கற்பனை தவிர வேறு எதுவுமே இல்லை, நான் புகைக்கிறது எப்படி என்னோட மகனோட உயிருக்கு சம்மந்தப்பட்டிருக்க முடியும்? அவன் டோங்காவிலேருந்து இறங்கி ஒரு சிகரெட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் டோங்காவில் ஏறி அமர்ந்தான். அவன் சிகரெட்டை வாயில் வச்சு ஒரு பெரிய இழுப்பு இழுக்க அந்த தருணத்தில் கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒரு சக்தி ஒன்று, வேண்டாம் மும்தாஜ் வேண்டாம், புகைப்பிடிக்காத, நீ புகைப்பிடிச்சா காலித் செத்து போயிடுவான் அப்படின்னு தடுக்கிற மாதிரி உணர்ந்தான். அவன் மறுபடியும் சிகரெட்டை கீழே வீசி எறிஞ்சான். டோங்கா ஓட்டி அவனை அழுத்தமாக முறைச்சான். டோங்கா ஓட்டி தன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது போலவும் தன்னை பார்த்து நகைக்கிறது போலவும் மும்தாஜ் உணர்ந்ததுனால தன் செயலுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். எரிச்சலோட டோங்கா ஓட்டிக்கிட்ட, சிகரெட் அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சட்டப்பையில் இருந்த ஒரு சிகரெட் பெட்டியை வெளியில் எடுத்தான். மறுபடியும் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சான். ஆனால் அதை குடிக்கிற துணிவில்லை. அவன் ரொம்ப கலவரப்பட்டிருந்தான்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சிகரெட்டை தூக்கி போட்டான். இத்தனை மனுஷங்களுக்கு மத்தியில் அவன் மட்டும்தான் அதீத கற்பனைக்கு பலியாகிட்டானோ அப்படின்னு சொல்லி அவனை நினச்சி அவனே பரிதாபப்பட்டான். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. பிராங்கியல் நிமோனியா அப்படின்னு முடிவுக்கு வந்தார் டாக்டர். குழந்தை ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படின்னும் சொன்னார். காலித் நினைவில்லாத நிலையில் இருந்தான். மும்தாஜ் வறண்டு போய் கிடந்தான். வார்டுக்கு பக்கத்தில் இருந்த குளியல் அறைக்குள்ள நுழைஞ்சு குழாயை திறந்தான். அவன் தன் கைகளை குவளையாக மாற்றினப்போ, மும்தாஜ் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ தண்ணியை குடிக்காத, மீறி தண்ணியை குடிச்சினா காலித் இறந்து போயிடுவான் அப்படின்னு அந்த குரல் எச்சரிச்சது. அவன் அந்த குரலை சபிச்சுட்டு தண்ணி குடித்தான். குளியல் அறையிலிருந்து அவன் வெளியில் வந்தப்போ அவனோட தாகம் தணிஞ்சிருந்தது. ஆனால் காலித் இன்னும் அசைவேதும் இல்லாமல் தான் அந்த இரும்பு கட்டில் படுத்திருந்தான். அங்கேருந்து ஓடி போயிடணும் போல உணர்ந்தான். சிந்திக்கும் திறனெல்லாம் அவனை அனாதையாக விட்டுருச்சு. அந்த மாதிரி அவன் உணர்ந்தான். எல்லாமே உண்மைக்கு புறம்பானதாகவே நடக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. என்ன ஆச்சு, எப்படி இவனுக்கு இப்படி வந்துச்சு, நான் தண்ணி குடித்தது தான் அதுக்கு காரணமாக இருக்கணுமா, ஐயோ நான் ஏன் இவ்வளோ தண்ணி குடித்தேன், ஒருவேளை நான் இவ்வளோ பேராசையோடு நடந்துக்காமல் இருந்தால் இந்நேரம் என் மகனோட நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்குமோ. தன்னைத்தானே கடிந்துக்கிட்டான். திடீர்னு வேற யாரோ தான் இத்தகைய அதீத கற்பனைகளுக்கு பலியாகி விட்டது மாதிரி உணர்ந்தான். அது யாராக இருக்கும் அப்படின்னு விளங்கலை. அதனால இருக்க முடியாது, எனக்கு தாகமாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் தண்ணி குடித்தேன், அது எப்படி என்னோட மகனோட உடல்நிலைக்கு பாதிக்க முடியும். காலித் ரொம்ப சீக்கிரத்தில் பழையபடி நல்ல நிலைமைக்கு திரும்பிடுவான். இன்ஷா அல்லாஹ் அவனோட பிறந்த நாளை திட்டமிட்டபடி கொண்டாடிக்கலாம். ஆனால் அவன் இத்தகைய சிந்தனைகளை வடிவமைத்து கொண்டிருக்கிற அந்த அவனோட இதயம் சுருங்கி போச்சு. எதுக்கு விட்டு கொடுக்காத அந்த குரல், ஒரு வயசை பூர்த்தி செய்கிற வரைக்கும் காலித் உசுரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல். அந்த குரல் கழுத்தை நெரிச்சு அதை நிரந்தரமாக அமைதியாக்கிடணும் அப்படின்னு நினச்சான். பிறகு அவனுக்கு தோணுச்சு, அந்த குரல் அவன் கற்பனையில் ஏதோ ஒரு பகுதி தானே தவிர வேற எதுவுமே இல்லை. ஐயோ கடவுளே, அது ஏன் என்னை இவ்வளோ இம்சப்படுத்துது, அவனால் இதுக்கு மேலே தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அந்த குரல் கிட்ட மண்டாடினான். என் மேலே இரக்கம் வச்சு, என் மேலே கொஞ்சமாவது இரக்கம் காட்டு, என்னை தனியை விட்டுடு, ஏன் என்னை இவ்வளோ இம்சப்படுத்துற அப்படின்னு கதறான். சாயந்தரம் ஆச்சு. நிறைய மருத்துவர்கள் காலித்தை பார்த்தாங்க. சின்ன சின்ன இடைவெளி விட்டு மருந்தும் ஊசியும் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனாலும் காலித் நினைவு திரும்பவே கொஞ்சமும் எதிர்பார்க்கலாம். அவன் மறுபடியும் அந்த குரல், மருத்துவமனையை விட்டு உடனே வெளியேறு, இல்லைனா காலித் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிச்சு. அவன் வார்டை விட்டு வெளியே ஓடினான். மருத்துவமனையை விட்டு வெளியே ஓடினான். அந்த குரல் கட்டளைகளை கண்மூடித்தனமாக செயல்படுத்துறதை மட்டும்தான் அவன் செய்யணும்னு நினச்சான். அவன் அதுக்கு அடிமையாயிட்டான். அந்த குரல் அவனை ஒரு மதுக்கடைக்குள்ளே நுழையும்படி கட்டளை இட்டுச்சு. குடிக்க ஏதோனும் கொண்டு வர வேணும்னு அந்த குரல் சொல்லிச்சு. குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டப்ப அந்த குரல் அதை தூக்கி ஏறி அப்படின்னு கட்டளையிட்டுது. அவன் அதை விட்டு எறிஞ்சான். அதுக்கப்புறம் அந்த குரல் இன்னொரு தடவை குடிக்கிறதுக்கு கொண்டு வர சொல் அப்படின்னு உத்தரவிட்டது. இன்னொரு தடவை குடிக்கிறதுக்காக கொண்டு வருமாறு சொல்லிட்டு அதையும் விட்டு எறிஞ்சான். மதுவுக்கு உடைஞ்ச கண்ணாடி கோலைகளுக்கும் பணம் கொடுத்துட்டு மதுக்கடையை விட்டு வெளியே வந்தான். அவனோட மண்டைக்குள்ள அந்த குரல் வீரிட்டு எழும்போதல் அவனை சுற்றி இருந்த வெளியில் அமைதி சூழ்ந்த மாதிரி இருந்துச்சு. அவன் திரும்ப மருத்துவமனையை நோக்கி ஓடினான். மகன் இருந்த வார்டை நோக்கி அவன் போன போது, அங்கே போகாத, போனால் அவன் கால் செத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு கட்டளை வந்துச்சு. அவன் ஒரு பூங்காவில் நின்று அங்கிருந்த நீளமான இருக்கையில் படுத்துக்கிட்டான். அப்போது 10 மணி, திறந்த வெளி கருத்து கிடந்துச்சு. காற்று அமைதியாக இருந்துச்சு. எங்கோ தொலைவில் எப்போதாவது ஒரு ஹாரன் சத்தம் அந்த அமைதியை கிழிச்சிட்டு போச்சு. மருத்துவமனை கட்டடத்தோட முகப்பில் இருந்த கடிகாரம் அவனுக்கு எதிராக பிரகாசமாக இருந்துச்சு. அவனால் காலித் பற்றி மட்டும்தான் சிந்திக்க முடிஞ்சுது. அவன் மண்டைக்குள்ளே அந்த குரல் வீறிட்டுச்சு. மறுபடியும் அவன் இருக்கையிலிருந்து எழுந்து நமஸ்காரம் செய்கிற மாதிரி தரையில் கூப்பி படுத்துக்கிட்டான். அந்த குரல், மகன் குணமாகிற வரைக்கும் எழுந்திருக்காத அப்படின்னு சொல்லிச்சு. அவன் அப்படியே படுத்து கிடந்தான். அந்த குரல் அவனுக்கு சாதகமாக ஏதேன்னு செய்யும் அப்படின்னு நம்பினான். ஆனால் அந்த குரல் ரொம்ப கண்டிப்பான தெரியல, எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அவன் கண்கள் இருந்து கண்ணீர் வழிஞ்சுது. ஐயோ கடவுளே, இந்த குரல்கிட்ட இருந்து என்னை காப்பாற்று, என்னோட மகனை எப்படியாவது காப்பாற்று, என்னை இம்சை பண்ணுறது எப்படியாவது நிறுத்து அப்படின்னு அலறான். புல்வெளியில் கொஞ்சம் தள்ளி பேச்சு குரல் கேட்டுச்சு. 2 மருத்துவர்கள் சிமெண்ட் பலகையில் உட்காந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு அழகான குழந்தை, தாயால் இதை கொஞ்சமும் ஏற்றுக்க முடியல, பாவப்பட்ட பெண், நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சிட்டோம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பேச்சு குரல் கேட்டுது. பிறகு ஒரு மருத்துவர் அவன் பக்கம் திரும்பி பார்த்தாரு. அவன் தரையில் குப்புற படுத்து கிடந்தான். ஏன் அங்கே பாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற குரல் கேட்டுது. அவன் எந்திரிச்சு அவங்க இருந்த பக்கம் நகர்ந்தான். அவன் யார் அப்படின்னு ஒரு மருத்துவர் கேட்டார். 2 போன உதட நாக்காலை ஈரப்படுத்திக்கிட்டு, நான் ஒரு நோயாளி அப்படின்னு அந்த மருத்துவர் கண்டிப்பான குரலில்,
நீ நோயாளினா படுக்கையில் தானே படுத்திருக்கணும், இந்த புல்வெளியில் ஏன் படுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டாக்டர், என் மகனை அங்கே இருக்கிற வார்டில் சேர்த்திருக்கிறோம். ஓ, அது உன்னோட மகனா? ஆமாம். நீங்கள் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை நான் கேட்டேன். அப்போ அந்த குழந்தையோட தகப்பன் நீதானா? துயரத்தோட தலையாட்டி, ஆமாம் டாக்டர், நான் தான் அந்த குழந்தையோட தகப்பேன். இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? வேகமாக வார்டுக்கு போ, உன்னோட மனைவி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி டாக்டர். அவன் வேகமாக வார்டை நோக்கி ஓடினான். அவன் 2 படி கூட ஏறி இருக்க மாட்டான். கன்னங்களில் கண்ணீர் வழிய வேலைக்கார வராண்டாவில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தான். அவன் மேலே வர்றதை பார்த்த உடனேயும், சாஹிப், காலித் நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு அழுதான். அவன் வார்டுக்குள்ளே நுழைஞ்சான். அவனோட மனைவி தரையில் நினைவில்லாமல் கிடந்தான். ஒரு மருத்துவரும் தாதியும் அவளுக்கு நினைவை திருப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் காலித் கிடந்த கட்டலுக்கு பக்கத்தில் வந்து நின்னான். காலித் படுத்து கிடந்தான். கண்கள் மூடி இருந்துச்சு. அவனோட முகத்தில், இறந்தவங்களோட முகத்தில் இருக்கிற அமைதி பிரகாசமாக இருந்துச்சு. அவன் இறந்து கிடந்த குழந்தையோட பட்டு போன்ற தலைமுடியை தன் விரல்களால் கோதி விட்டுட்டு இதயத்தை சுக்கு நூறாக்கும் குரல்ல, காலித் செல்லம், உனக்கு இனிப்பு ஏதும் வேண்டாமா அப்படின்னு கேட்டான். காலித் உயிரற்ற உடல் எந்த எதிர்வினையும் காட்ட மறுத்துச்சு. அதுக்கப்புறம் தன்னோட மகன்கிட்ட, காலித், தயவு செய்து இந்த குரலை உன்னோட அழைச்சிட்டு போயிடுவியா அப்படின்னு கெஞ்சினான். காலித் தன் தலையை அசைத்து சரி அப்படின்னு சொல்கிறத கேட்டதான் அவன் சத்தியம் செஞ்சான். இதோட கதை முடிஞ்சுது.